ஒரு நாள் படுத்துட்டு இருக்காங்க. பாட்டி எந்திரிச்சு பார்த்தா தாத்தா இல்லை. அது குப்பம் சொல்றது பெரிய வீடு. ஐயோ, மெயின் டோர் ஓப்பனாக இருக்கே, தாத்தா எங்கே கிளம்பிட்டாரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி பார்த்தா அந்த ஃபேக்ட்ரி மொத்தம் தேடினாங்க, இல்லை. சடனாக ஒரு குரல் கேட்குது, ராதம்மா நான் இங்கே இருக்கேன். எல்லாம் பயந்துட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. அளவில் தண்ணி இருக்கு, நடுவில் நிற்கிறார் அவர். இவங்களுக்கு பயந்துட்டாங்க, எங்கே நிற்கிறாங்கன்னு புரியல, எப்படி நிற்கிறாங்க ஒன்றுமே புரியல. என்ன இப்படி நடந்திருக்கீங்க, எதுக்கு நீங்கள் கிணத்துல போய் விழுந்திருக்கீங்கன்னு சொன்னேன். இல்லை, எனக்கு வயிறு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, எனக்கு எதுக்கு வாழணும்னு நினச்சிட்டு நான் கிணத்துல குதிச்சிட்டேன். பட் எப்படி நின்னேன்னு எனக்கே தெரியாது. நான் குதிச்சிடலான்னு நினச்சி போனேன். பட் யார் காப்பாற்றினாங்க, எப்படி நான் நின்னேன்னு தெரியல எனக்கு. யாருங்களே நம்மளை யாருங்க காப்பாற்றுவாங்க, சுவாமி தான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கணும். நம்ம புட்டபர்த்தி போய் நம்ம நமஸ்காரங்களே சொல்லிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு உடனடியாக கிளம்பியிருக்காங்க. உடனடியாக கிளம்பினா சுவாமி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே சுவாமின்னு வந்தா, உனக்கு வேற வேலை இல்லையா ராதாகிருஷ்ணா, கிணத்துல விழுந்த, சரி விழுறப்ப எதுக்கு பாபான்னு கூப்பிட்டுட்டு விழுந்த, நீ என்ன பேரை கூப்பிட்டுட்ட, அப்புறம் நான் தானே காப்பாற்றணும் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சது, அவரோட ஷோல்டர்ல எங்க தாத்தாவை நிக்க வச்சு காப்பாத்திருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற பக்தர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாள் எல்லாரும் சொன்னாங்களா, சுவாமி ரொம்ப வலிக்குது, என்னோட ஷோல்டர் பிடிச்சு வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் மசாஜ் பண்ணி நல்லா பிடிச்சிருக்காங்க.